ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக்கோட கார்னர் டைப் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி. இப்போ உள்ள ட்ரெண்ட்ல இதுவும் ஒரு மாடல். நம்ம ஆல்ரெடி அன்விசிபிள் ஜாயிண்ட் ஹேண்டில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நான் அதனுடைய லிங்க் உங்களுக்கு ஐகான்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், பாருங்க. இப்போ அதே பேக் தான் இது. இதுல எப்படி கார்னர் டைப் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு பக்கத்துக்கு 2.25 அடி ஒயர் கட் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே ஒயர் கூடுதலா வெட்டி நமக்கு மிச்சம் இருந்தா பரவாயில்ல, பத்தாம மட்டும் போகாம பாத்துக்கோங்க. இப்ப நான் ஆல்ரெடி 2 பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது 3rd கார்னர். இதுக்கு நம்ம எப்படி எடுக்கணும்னா, இங்க நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரும் இல்லையா கீழே, இதை பேஸ் பண்ணி இதுல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் நாட்டும் இந்த லாஸ்ட் நாட்டையும் இப்படி புஷ் பண்ணிக்கணும். அப்படி நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு லைன் நமக்கு வரும். இது இப்படியே மேல ஃபுல்லா பண்ணிக்கிட்டே வாங்க, மேல வரைக்கும் இப்படி பண்ணணும். நமக்கு இந்த பக்கம் ஒரு பூ, அந்த பக்கம் ஒரு பூ, நடுவுல ஒரு கேப் தெரியும். இதுதான் நமக்கு கரெக்டா எடுத்திருக்கோன்றதுக்கு அர்த்தம். இந்த மேலேந்து வர இந்த கேப் கரெக்டா இந்த ட்ரையாங்கிள்ல முடியும். நீங்க இந்த மாதிரி கார்னர் டைட் பேக் போடணும்னா பேஸ் கொஞ்சம் அகலமா போட்டுக்கோங்க. இந்த பேக்கோட வித்து கொஞ்சம் அகலமா போட்டுக்கோங்க. இப்ப நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எட்ஜ் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் மடிச்சிருக்கோம் இல்லையா, இதுல இந்த ஃபர்ஸ்ட் நாட்குள்ள இது மாதிரி விட்டுக்கோங்க. இவ்வளோண்டு ஒயர், ஓரளவுக்கு சொருகுற அளவுக்கு ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பூ, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இந்த நடுவுல இருக்க ஹோல்ல விடக்கூடாது. இந்த கார்னர்ல இந்த பூக்குள்ள விட்டு ஒரு பூ நடுவுல விட்டு இந்த 3வது ஹோல்ல எடுக்கணும். எடுத்து திரும்ப அத இதுக்குள்ள நல்லா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. இப்போ உள்ள ட்ரெண்டும் கூட. இப்படி விட்டு டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் பெண்டு விழணும். இந்த ஒயரை இப்போதைக்கு நம்ம சொருக போறது இல்லை, அதனால இப்படி கையில பிடிச்சுக்கலாம். அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போ இத பாருங்க, இந்த ஒயர், இந்த ஹோல்ல இந்த ஒயர் இருக்கு. அடுத்த ஹோல்ல இப்படி விட்டு இப்படியே கொண்டு வந்துடணும். இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஹோல்ல ஒயர் மடங்காம அழகா அப்படி கொண்டு வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இது எப்படியே வச்சீங்கன்னா இந்த சொரசொரப்பான பகுதி தான் மேல வரும். இந்த இடத்துக்கிட்ட இப்படி வச்சுக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கணும். அடுத்த ஹோல்ல விட்டுக்கணும். இதுக்கு கீழே இருக்கிறதுல விட்டு இப்படி ஒவ்வொரு முறையும் ஒயரை நம்ம தான் அந்த டைரக்ஷனுக்கு திருப்பணும். இது ஏன்னா இப்படிதான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சமா திருப்பிக்கணும். ரொம்ப வேகமா இழுத்துறாதீங்க, பழைய ஒயரா இருந்தா நமக்கு அந்துடும். இது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போம். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ இதோட நம்ம முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரையாங்கிளுக்கு மேல நம்ம முடிச்சிடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒயர் மீதி இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டா இதை ரேப் பண்ணிக்கோங்க. பட் சிங்கிள் ரேப்போட மட்டும் விடாதீங்க. அது உங்களுக்கு இந்த இடம் ஒரு ஃப்ளஃபியா இருக்க மாதிரியே இருக்கும். இப்படி பண்ணும்போது அந்த இடம் நல்லா இறுக்கமா கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கும். நான் ஒரு 3 சுத்து சுத்திக்கிறேன். மீதி இருக்க ஒயரை அப்படியே நான் உள்ள விடுறேன். இதை எப்படி உள்ளே விட்டு பிடிச்சுக்குவோம். இப்ப நம்ம இந்த ஒயர்ல எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த மேல உள்ள ஒயர் நமக்கு இந்த டைரக்ஷன்ல வரும். ஹேண்டில் இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன்ல வரும். இத எந்த பூவையும் ஸ்கிப் பண்ணாம சொருகிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பூல நல்லா இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்து இதோட டைரக்ஷனுக்கு எத்தனை பூக்கு வேணாலும் நீங்க சொருகிடலாம். ஒரு 4ல இருந்து 6 பூ வரைக்கும் நீங்க இன்னும் இழுத்து சொருகும் போது இது உள்ள நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல பிகினர்ஸ்க்கான கூடை வீடியோக்கள்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த கீழே இப்ப விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு பாருங்க, பாருங்க, இப்படி இதை அப்படி புஷ் பண்ணிக்கணும். புஷ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாம இருக்கும். கொண்டு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியரா வீடியோல காட்டுறேன். இந்த ஒயர் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம இதை சொருகணும். அடுத்த நாட்டுல விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்படிதான் ஃபினிஷிங் வரும். இது பிளாக் டு பிளாக் இருக்கிறதுனால என்னால இவ்வளவுதான் காட்ட முடியுது. நீங்க இந்த மடியில வச்சு இன்னும் நல்லா உள்ள இன்செக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வரும். ஃபைனலா இதோட அவுட்புட் இப்படிதான் வரும். பாருங்க பாருங்க, இப்ப இதுதான் ட்ரெண்ட்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டியான இப்போ நமக்கு எது ரொம்ப தேவையான அது விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியானது. இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி நிறைய கூடைகள் நீங்களும் போட்டு சேல் பண்ணணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.